வணக்கம். காலத்தின் குரல். காலம் 1, குரல் 9. இல்லந்தோறும் மறைக்கல்வி, தினந்தோறும் புத்தெழுச்சி. பாவம் நிலத்தையும் பாதிக்கிறது. கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான் என்று படிக்கிறோம். மண்ணில் இருக்கும் தாது பொருட்கள் மனித உடலுக்கு மூல சக்திகளாக இருக்கின்றன. மண் வளமாக இல்லை என்றால் மனித உடல் வளமாக நலமாக இருக்க முடியாது. மண் வளத்தை பேணி பாதுகாக்க வேண்டிய கடமை மனிதனுக்கு உண்டு. மனித உடலுக்கு தேவையான உணவு இந்த மண்ணிலிருந்து தான் கிடைக்கிறது. நிலத்தில் விளைகின்ற தானியங்கள், காய்கள், பழங்கள், கீரைகள் முதலியவைகளே மனிதன் உண்ணும் பெருவாரியான உணவாகும். மனிதர் உயிர் வாழ ஆதாரமாக இருக்கும் நிலம் பாதிக்கப்படும் போது மனிதர்கள் பாதிக்கப்படுகின்றனர். நிலம் பாதிக்கப்படுவதால் மண் தன் இயற்கை பண்புகளை இழந்து விடுகிறது. இதனால் மண் வறண்டு பயனற்றதாகி விடுகிறது. காடுகள், மேய்ச்சல் நிலங்கள், வேளாண்மை போன்றவை பாதிக்கப்படுகின்றன. இதனால் உணவு மற்றும் பொருளாதார இழப்புகளை மக்கள் சந்திக்க நேரிடுகிறது. இதனால் அவர்களது உடலோடு உள்ளமும் உயிரும் பாதிப்படைகின்றன. நோய்கள் பரவுகின்றன. ஊனமான உடல்களும் அதிகரிக்கின்றன. இதற்கு அடிப்படை காரணம் படைத்த பரம்பொருளோடு மனிதர் ஒத்துழைக்காத தான் தோன்றி போக்காகும். நம் தமிழ் முன்னோர்கள் நிலத்தை 5 வகைகளாக பிரித்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 வளங்களாக பார்த்து பரவசம் அடைந்துள்ளனர். இவ்வளங்கள் இன்று பெரும் தாக்கத்தால் காயமடைந்துள்ளன. 1. குறிஞ்சி. குறிஞ்சி என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும். கிறித்தவ வாழ்விற்கு மலையும் மலை சார்ந்த இடமும் புதியது அல்ல. இயேசு கிறிஸ்து பிறந்த ஊரான பெத்லஹேம் ஒரு மலைப்பிரதேசம். இடையர்கள் மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தை இயேசுவையும் கண்டார்கள் என்று நற்செய்தியாளர் லூக்கா குறிப்பிடுவது மலை சார்ந்த இடமாகும். இயேசு பிறந்த இடம் ஒரு குகை என்பதை வரலாற்று பூர்வமாக அறிகிறோம். இயேசு பிறந்த பகுதியில் குகைகள் பொருட்களை சேமிப்பதற்காகவும் குதிரைகளுக்கான தொழுவங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. இயேசுவின் 3 ஆண்டுகால பகிரங்க வாழ்வில் மலையும் மலை சார்ந்த இடங்களும் இடம்பெறுவதை நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா மற்றும் யோவான் எழுதிய நற்செய்திகளிலிருந்து அறிய முடிகிறது. எடுத்துக்காட்டாக, இறையாட்சியின் விழுமியங்களை இயேசு சீடர்களுக்கும் அவரை பின்தொடர்ந்த மக்களுக்கும் வழங்கியது மலைப்பொழிவில்தான். இயேசு கடவுளின் விருப்பத்தை அறிந்து கொள்ள மலைப்பகுதிகளுக்கு சென்று செபித்தார். இயேசு ஒலிவமலைக்கு சென்றார். பொழுது விடிந்ததும் அவர் மீண்டும் கோவிலுக்கு வந்தார். அப்போது மக்கள் அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரும் அங்கு அமர்ந்து அவர்களுக்கு கற்பித்தார். உடலையும் உள்ளத்தையும் உள்ளடக்கிய ஆன்மீக வாழ்வோடு தொடர்புடைய மலையும் மலை சார்ந்த இடமும் இன்று மனிதர்களின் பேராசையினால் பெரும் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளன. மலைகள் உடைக்கப்பட்டு சிதறடிக்கப்படுகின்றன. சில மலைகள் இருந்த இடமே தெரியாமல் காணாமல் போய்விட்டன. இதனால் இயற்கை அன்னை சிதைந்து துன்புறுகிறார். ஆங்காங்கே வளைந்து நெளிந்து ஓடும் ஆறுகள், நீரூற்றுகள், பசுமை போர்த்திய மலைகள், மனித பொருளாதாரத்தை உயர்த்தும் பணிகளான கட்டுமான பணிகள், சுரங்கங்கள், சாலைகள், உல்லாச விடுதிகள் முதலியன தோன்றி இயற்கை அழகு குலைந்து விட்டது. மலை சாய்ந்து போனால் சிலையாகலாம் என்று பாடும் மனிதன் இயற்கையையே சாய்த்து விட்டான். அவனது லாப நோக்கான பாவமே அதற்கு அடிப்படை காரணம். 2. முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமுமாகும். காடுகளில் உள்ள மரங்கள் சூரியனிடமிருந்து பெறும் வெப்பத்தில் 20 விழுக்காட்டினை வளிமண்டலத்திற்கு திருப்பி அனுப்பி நிலத்தினை கடும் வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது. காடுகளை அழிப்பதால் நிலமானது சூரிய வெப்பம் மற்றும் மழையினால் நேரடியாக பாதிப்படைவதோடு மண்ணரிப்பு உண்டாகுகிறது. எனவே மண் தனது வளத்தினை இழப்பதோடு தரிசாக மாறுகிறது. இதனால் நிலம் பயனற்றதாகி விடுகிறது. காடுகள் இல்லையெனில் மனிதர்கள் இல்லை. காடுகளின் முக்கியத்துவம் பற்றி உணர்ந்ததால் தான் திருவள்ளுவர் மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழல் காடும் உடையது அரண் என கூறியுள்ளார். காடுகள் செழிப்பாக இருந்தால்தான் ஒரு நாடு செழிப்பாக இருக்கும். எனினும் இன்று காடுகள் அழிப்பு என்பது உலகம் முழுவதிலும் தொடர்ந்த வண்ணமே உள்ளது. மரம் ஒரு வரம் என்பதை பேச்சோடு நிறுத்திவிட்டோம். மரங்களின் பயன்கள்.
மரங்கள் சுவாசிக்க ஆக்சிஜனை கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் பல உயிரினங்கள் வாழும் இடமாகவும் காடுகள் திகழ்கின்றன. மனிதன் இல்லாவிட்டாலும் மரங்கள் வாழும். ஆனால் மரங்கள் இல்லாவிட்டால் மனிதன் வாழ முடியாது என்பதே உண்மை. மரங்கள் நமக்கு நிழலை கொடுக்கின்றன. உண்ண உணவு, உடுத்த உடை, இப்படி பிறந்தது முதல் இறக்கும் வரை மனிதருக்கு அடிப்படை தேவைகளை மரங்கள் தருகின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்றன. மழை பெறுவதற்கு மரம் இன்றியமையாததாகும். மரங்கள் காற்றை சுத்தப்படுத்துகின்றன. காடுகளின் முக்கியத்துவம். மனிதன் உட்பட பல கோடி உயிரினங்களின் அடிப்படை ஆதாரமாக காடுகள் விளங்குகின்றன. காடுகள் இல்லையெனில் நாடுகள் இல்லை. வனமின்றி போனால் மனித இனம் உட்பட அனைத்து உயிரினங்களும் அற்றுப்போகும். பல வகையான உயிரினங்கள் வாழ்வதற்கு காடுகள் அடிப்படை தேவையாகும். வனங்களில் பெய்யும் மழையே அனைத்து உயிரினங்களுக்கும் நீர் ஆதாரமாக அமைகின்றது. காடுகளும் மரங்களும் வளமாக, இதனால் நமக்கு தேவையான தண்ணீர் குறைவின்றி கிடைக்கும். சதுப்பு நிலக்காடுகள். சதுப்பு நிலக்காடுகள் உயிரினங்களுக்கு உறைவிடமும் உணவிடமும் அளிப்பதோடு மனிதனுடைய வாழ்க்கைக்கும் இன்றியமையாததாகும். இக்காடுகள் புயல், மண்ணரிப்பு, கடல் நீர் புகுதல் மற்றும் இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை காத்து வருகிறது. இவ்வகை காடுகள் சுமார் 112 உலக நாடுகளில் 1,80,00,000 ஹெக்டேர் நிலப்பரப்பளவில் காணப்படுகின்றன. இந்தியா மற்றும் வங்காளதேசம் போன்ற நாடுகளில் காணப்படும் சுந்தரவன காடுகள்தான் மிக பெரியவை. சுமார் 70 விழுக்காடு காடுகள் கிழக்கு கடற்கரையிலும், 12 விழுக்காடு மேற்கு கடற்கரையிலும் மற்றும் 18 விழுக்காடு தீவுகளிலும் காணப்படுகின்றன. தமிழ்நாட்டில் பிச்சாவரம், முத்துப்பேட்டை, கோடியக்கரை மற்றும் வேதாரண்யம், மன்னார் வளைகுடா போன்ற இடங்களில் இக்காடுகள் காணப்படுகின்றன. சில கண்டுபிடிப்பு தரும் தகவல்கள். உலகில் உள்ள சதுப்பு நில காடுகளில் உள்ள தாவரங்கள் 53 முதன்மை வகைகளாகவும் 20 பேரின வகைகளாகவும் மற்றும் 16 குடும்ப வகைகளாகவும் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நம் நாட்டில் மட்டும் 35 வகையான தாவரங்கள் 16 குடும்ப வகைகளாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. நம் நாட்டில் மட்டும் 35 வகையான தாவரங்கள் 16 பேரினங்களையும் மற்றும் 13 குடும்பங்களையும் கொண்டுள்ளது என கணக்கிடப்பட்டுள்ளது. இதனை உலக அளவில் கணக்கிடும்போது 66 விழுக்காடு நம் நாட்டில் அமைந்துள்ளது. அத்துடன் இந்த இனங்களை சார்ந்து வாழும் சுமார் 73 வகை 46 பேரினங்கள் மற்றும் 27 குடும்ப வகைகள் தாவரங்கள் உலகில் உள்ள சதுப்பு நில காடுகளில் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதில் நம் நாட்டில் 58 வகை தாவரங்கள், 35 பேரினங்கள் மற்றும் 23 குடும்ப வகைகள் உள்ளவனவென்று கணக்கிடப்பட்டுள்ளது. அத்துடன் 206 வகையான பாசி இனங்களும் 8 வகையான புல்லினங்களும் 94 வகையான பூஞ்சை இனங்களும் 36 வகையான பாக்டீரியா இனங்களும் இருப்பதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. சதுப்பு நில காடுகள் கடலோரங்களில் அமைந்துள்ளதால் கடல் கொந்தளிப்பு மற்றும் புயல் போன்ற இயற்கை சீற்றங்களிலிருந்து மக்களை பாதுகாக்கின்றன. இவ்வகை காடுகளின் இலை மற்றும் பட்டைகளின் டானின் என்ற வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்கிறது. இது முக்கியமாக தோல் பதனிடும் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தப்படுகிறது. இம்மரங்களின் கட்டைகள் மீன்பிடி வலைகளுக்கு மிதவையாக பயன்படுத்தப்படுகின்றது. இலைச்சாறு கட்டுமரப் பாய்க்கு சாயமாக பூசப்படுகிறது. அங்குள்ள உயர்ந்த மரங்கள் புற ஊதா கதிர்களை பூமிக்கு வராமல் தடுக்கின்றன. இக்காட்டு மரங்களிலிருந்து எடுக்கப்படும் பல்வேறுபட்ட வேதிப்பொருட்கள் மருத்துவத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. இம்மரங்களின் கனிகள் ஒரு சிலருக்கு உணவாகிறது. கிளைகள் சில குறிப்பிட்ட பறவைகளின் சரணாலயமாக விளங்கி வருகிறது. இம்மரங்களிலிருந்து உதிரும் சருகுகள் பல நுண்ணிய உயிரிகளால் உரங்களாக மாறுகின்றன. இக்காடுகள் எண்ணற்ற உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் அதிகளவில் தாது பொருட்கள் நிறைந்த சூழல் என்பதால் உயிரினங்களுக்கு முக்கியமான உணவிடமாகவும் அமைந்துள்ளன. இவையாவும் படைத்து பாதுகாக்கும் பரம்பொருளின் பெருமையை பறைசாற்றுகின்றன. தொடரும். நன்றி, வணக்கம்.